ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அனைவர் மீதும் அந்த அல்லாஹ் தஆலாவுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஜும்மா நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரமலானுக்கு பிறகு நம்முடைய தொழுகை. ரமலான் மாதம் முடிந்து சில நாட்கள் கடந்து விட்டது. வழக்கம் போல பள்ளிவாசல்களிலே இன்றைக்கும் பார்க்கிறோம், கூட்டங்கள் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். ரமலானிலே எந்த அளவிற்கு நாம் ஆர்வத்தோடு பள்ளிக்கு வந்தோமோ அந்த ஆர்வம் இன்று குறைந்து பள்ளிவாசல்களிலே மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நோன்பு காலத்திலே ஒரு மாதம் நாம் மேற்கொண்ட பயிற்சி என்பது வெறும் நோன்பை குறிப்பிடுவதாக இருக்க முடியாது. காரணம், நோன்பு என்பது வருடத்திலே ஒரு முறை ரமலான் மாதத்திலே மட்டும் வரக்கூடியது கடமையான நோன்பு. மற்றபடி நஃபிலான நோன்புகள், சில பேர் மாதம் 11 நோன்புகளை நோற்பார்கள். அது தனிப்பட்ட, அது நஃபிலான நோன்புகளுடைய எண்ணிக்கையிலே போய் சேரும். அதே போல ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் வருடத்திலே ஒரு முறை கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்து ஹஜ்ஜி என்பது நம்முடைய வாழ்நாளிலே ஒரு முறை, அதுவும் வசதி படைத்தவர்களுக்கு, உடல் நலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜும் கடமை. அதே போல ஜக்காத்தும் செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் கடமை. அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கூட விடுவதற்கு நமக்கு அனுமதி அளித்திருக்கிறான். فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. நீங்கள் நோயாளியாகவோ பிரயாணத்திலே இருந்தால் அந்த நோன்பை விட்டுவிட்டு, அந்த நாளிலே, ரமலானுடைய நாளிலே விட்டுவிட்டு மற்றொரு நாளிலே நோற்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். யார் நோன்பை நோக்க முடியாமலே போய்விட்டார்களோ அவர்களுக்கு என்ன செய்யறான் அல்லாஹ்? ஃபித்யாவாக ஒரு ஏழைக்கு உணவளிங்கள் என்று சொல்கிறான். அப்ப அது ஒரு பரிகாரமாக நமக்கு இருக்கிறது. எல்லா அமல்களுக்குமே பரிகாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நேர்ச்சைகளுக்கு பரிகாரம் இருக்கிறது, நோன்புக்கு பரிகாரம் இருக்கிறது.
இப்படி எல்லாவற்றிற்கும் பரிகாரம் கொடுத்த அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு மட்டும் எந்த ஒரு சலுகையும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு சலுகையும் கொடுக்கவே இல்லை. இதோ ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் சில மணி நேரத்திலே அசருடைய பாங்கு சொல்லப்பட்டுவிடும். நான் பள்ளிக்கு சென்று அல்லாஹ்வை தொழுதாக வேண்டும். பள்ளிக்கு சென்று அல்லாஹ்வை அந்த கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை. அவர் மரணிக்கிற வரைக்கும், அவர் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் நின்று தொழ முடியவில்லை என்று சொன்னால் அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கு. அமர்ந்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் படுத்துக்கொண்டு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதுவும் முடியவில்லை என்று சொன்னால், கை கால்களை அசைக்க முடியவில்லை என்று சொன்னால் தொழுவதை போல மனதால் நினைத்துக் கொண்டு தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆகவே தொழுகைக்கு மட்டும் எந்த காலத்திலும் அல்லாஹ் தஆலா சலுகையை தரவே இல்லை. ஷக்ராத்துடைய நேரத்தில் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காகவும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக திரும்பி வரமாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா? அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உங்களை படைத்தது வீணுக்காக கிடையாது. எதற்காக? மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு இல்லை. அப்ப கடமை என்ன? அல்லாஹ்வை, இந்த தொழுகை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த ஒரு அமல் தாங்க அல்லாஹ்விடத்திலே நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான் என்று பறைசாற்றக்கூடிய அமல். இந்த உலகத்திலே யாருக்கும் சஜிதா செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஏன்? தாய்க்கு கூட மகன் சஜிதா செய்ய முடியாது. யாருக்கு செய்ய வேண்டும்? அல்லாஹுக்கு மட்டும். ஏன்? நீ என்னுடைய எஜமான், நீ என்னை படைத்தவன், நான் உன்னுடைய அடியான், அடிமை என்ற உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு அமல்தான் தொழுகை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, தொழுகையிலே கலாவும் கிடையாது. தொழுகையை நிறைவேற்றியாக வேண்டும். நம்ம ஒரு அவசரமாக வெளியூருக்கு செல்கிறோம் அல்லது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறோம், தொழுகையை விட முடியுமா? முடியாது. புகாரிலே வரக்கூடிய செய்தி, ஜாபிர் பின் அப்துல்லா என்ற சஹாபி அறிவிக்கிறார், அஹல் போர் என்ற ஒரு போர் நடந்தது. ஹந்தக் என்று அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, அஹ்ஸாப் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அல்லாஹ் தஆலா அஹ்ஸாப் என்று குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறார். இந்த போர் என்பது ஒரு பயங்கரமான சூழலிலே ஏற்பட்ட போர். முஸ்லிம்கள் மதீனாவிலே என்ன செய்யறாங்க? ஒரு அகல் குழியை தோண்டி அதற்கு உள்ளே என்ன செய்யறாங்க? பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறார்கள். எதிரிகள் அதற்கு வெளியே இருந்து அவர்கள் அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள், தாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் எதிரியுடைய அந்த அம்புகள், அந்த ஈட்டிகள் நம்மை வந்து தாக்கும் என்ற பயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சஹாபாக்களும் லுஹர் அசருடைய தொழுகையை தொழாமல் விட்டு விட்டார்கள். அப்போ சூரியன் மறையக்கூடிய வரை, அந்த நேரம் வரைக்கும் அசர் தொழவில்லை. ஜாபிர் பின் அப்துல்லா வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நாம் லுஹர் அசருடைய தொழுகையை விட்டுவிட்டோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இப்படி சொல்லல, அப்படியா, பரவாயில்ல, விட்டுருங்க, ரொம்ப கடினமான ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? மக்களை அழைத்து கொண்டு சற்று தூரம் ஒரு பள்ளத்தாக்கை அடைந்து அங்கே சூரியன் மறைந்ததற்கு பிறகு அசருடைய தொழுகையும் மகரிபுடைய தொழுகையும் நிறைவேற்றினார். அப்ப சூழ்நிலை நாம் சிந்திச்சு பார்க்கணும். தொழுகை என்பது போர்க்காலங்கள்ல கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், போரிலே நீங்கள் எதிரிகளை பயந்தால் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் சுருக்கி கொள்ளுங்கள், தொழுகை விட்டு விடாதீர்கள். நமக்கு என்ன அனுமதி? ஒரு ரக்காத்து தொழ வேண்டும். எல்லா வக்தும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரக்காத்துகள் தொழ வேண்டும். தொழுகையை விடுவதற்கு எங்கும் அனுமதி கிடையாது. அப்ப இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறோம். இப்ப ரமலான் முடிந்து விட்டது. அந்த ரமலானிலே கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மகத்தான இரவை அடைந்து விட்டோமே.
1000 மாதங்கள் அதைவிட அதிகமாக நாம் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை ஒரே இரவிலே நாம் அடைந்து விட்டோமே, அத்தனை நன்மைகளை பெற்று விட்டோமே. ஆனால் அடுத்த நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை குற்றம் பிடிப்பான். அப்போ அந்த நன்மை என்பது வேறு, தொழுகையை விடுவது என்பது வேறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யார் சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்றைய தினம் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அகிமிஸ் ஸலாத லிதுனூகி ஷம்ஸி இலா அஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர். பனு இஸ்ராயில் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நபியே, சூரியன் உச்சியிலே சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூடும் வரைக்கும் லுஹர், அஸ்ர், மஅரிப், இஷா என்ற 4 வக்துகளையும் நீங்கள் தொழுகையிலே நிலைநிறுத்துவீராக. மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுவீராக. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நிச்சயமாக குர்ஆன் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு மறுமையிலே சான்று பகர்வதாக இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் அது சாட்சி சொல்லும், அல்லாஹ் இந்த அடியான் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றினான் என்று அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுங்க. அன்பானவர்களே, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? ஒரு அடியான் ஒரு தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறார், தொழுது முடித்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். அடுத்த வேளை தொழுகைக்காக மறுபடியும் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்வானான், எப்படி மகிழ்ச்சி அடைகிறேன் தெரியுமா? ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து நீண்ட தூர பிரயாணம் சென்று மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தால் அந்த குடும்பத்தார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ அதே போல அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறானா, ஒரு அடியான் என் வீட்டை விட்டு போய்விட்டான், பள்ளியை விட்டு மறுபடியும் பள்ளியில் என்னை தொழுவதற்காக வருகிறான் என்று அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய ஹபீப், இறை நேசர். அவங்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே கால் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுவார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள் இரவு முழுக்க, நீண்ட நேர தொழுகை. அப்போது அவங்க மனைவி கேட்பாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கணவரே, நீங்க இவ்வளவு நேரம் கால் வீங்க தொழுகிறீங்களே, சற்று ஓய்வெடுக்க கூடாதா என்று கேட்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், ஆயிஷாவே, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? யார் சொல்வது? அல்லாஹ்வுடைய இறை தூதர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாம். இப்ப நம்முடைய நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? எவ்வளவு சீக்கிரம் பள்ளியை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்திலே நாம் தொழுகையை முடித்து விட்டு சென்று விடுகிறோம். அன்பானவர்களே, தொழுகை என்பது இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்துடைய நேரம், மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக அத்தனை தொழுகைகளையும் அவர்கள் நடத்தினார்கள். நோய்வாய்ப்படுகிறார்கள், புதன்கிழமை அன்று நோய்வாய்ப்படுகிறார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள், தண்ணீர் தெளித்து விடுகிறார்கள், மறுபடியும் எழுந்து மக்களை பார்த்து கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? பிறகு மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார்கள், கண் விழித்து மறுபடியும் கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று. பிறகு சற்று உடல் நலம் தேறுகிறார்கள், சனிக்கிழமை அன்று பள்ளிக்கு வருகிறார்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலகி அவர்களுக்கு வழிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகையால் நீங்களே தொழ வையுங்கள் என்று சொல்லி அபூபக்கர் அவர்களை பின்பற்றி தொழுகிறார்கள். பிறகு திங்கட்கிழமை, அந்த மரணிக்கக்கூடிய அந்த நாள், படுக்கையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டின் திரையை விலக்கி பார்க்கிறார்கள்.
மஸ்ஜித் நபவி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் மிக சந்தோஷமாக சிரித்தார்கள் என்ற செய்தியை நம்ம புகாரியில பார்த்தோம். ஏன் அந்த மகிழ்ச்சி, ஏன் அந்த சந்தோஷம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மக்களுக்கு ஒரு கடமையை ஏவினோம், மிக ஒரு முக்கியமான கடமை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கடமை. நம்முடைய மரண நேரத்தில் அந்த மக்கள் அந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சக்கராத்துடைய நேரம் வந்தால் கூட நீங்கள் மரண வேளை உங்கள் உடல் எதுவுமே அசைவில்லாமல் இருக்கிறது, மூச்சு மட்டும் வருகிறது என்று சொன்னால் கூட உங்களுக்கு அந்த சுய நினைவு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் தொழ வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில கடைசி கட்டம் சக்கராத்துடைய நேரம். ஒரு மஜூசி அவர்களை கத்தியால் குத்தி விடுகிறார். எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன். கிட்டத்தட்ட பல இடங்களிலே கத்தி குத்து காயங்கள், படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள். வைத்தியம் எதுவுமே பலனளிக்கவில்லை. பாலை ஊற்றினால் அந்த பால் கிழிந்த குடல்கள் வழியாக வெளியேறுகிறது. பேரித்தம்பழத்தினுடைய சாறை புகட்டுகிறார்கள், அதுவும் அந்த கிழிந்த குடல் வழியாக வெளியேறுகிறது. எப்படிப்பட்ட சூழல், வேதனையான ஒரு நிலை. மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள், பிழைக்க மாட்டார்கள் என்று அந்த ஒரு நிலை சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு அன்சாரி தோழர் உமர் அவர்களை வந்து பார்த்து விட்டு திரும்பி போகக்கூடிய நேரத்தில் கேட்கிறார், உமரே, தொழுகைக்கான வக்து வந்து விட்டது, தொழுது விட்டீர்களா என்று கேட்கிறார். நமக்கெல்லாம் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா என்னது, ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருவோம் தொழுகைக்கு. ஒரு சிறிய காய்ச்சல் ஏற்பட்டால் போதும், சிறிய உடல்நல குறைவு ஏற்பட்டால் போதும், பள்ளி பக்கம் செல்வதில்லை. காரணம் என்ன? நம்ம அந்த அளவிற்கான ஒரு பலவீனத்தை கூட தாங்க முடியாமல் இருக்கிறோம். சக்கராத்துடைய நேரத்திலே கூட நாம் தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப தொழுகையை விடுவதற்கு எந்த நிலையிலும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மறுமை நாளிலே தொழாதவனுடைய நிலை, யார் வேண்டும் என்று தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் காஃபிருக்கு சமமானவர், அவர் காஃபிருக்கு சமமானவர் என்ற செய்தியை நசை என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அதே போல தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருப்பவர்கள், யார் தொழுகைக்கு அழைத்தாலும் அவர்கள் மத்தியிலே அவர்களிடத்தில் அலட்சியமாக பதில் சொல்லக்கூடிய மக்கள் என்றும் இருக்கிறார்கள். உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போ, எங்களுக்கு தெரியும் தொழுகைக்கு என்று அலட்சியமாக சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். وَإِذَا نَادَتْهُمْ إِلَى الصَّلَاةِ اتَّخَذُوهَا هُزُوًا وَلَعِبًا. இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் அறிவியனர்களாக இருப்பது. அப்ப நம்ம ரமலான் மாதத்திலே எப்படி எல்லாம், அதாவது ஃபர்லான தொழுகைக்கு போகல, நிறைய பேரை பார்க்கிறோம். ஃபர்லான தொழுகைய வீட்டுல தொழுகிறாங்க, நஃபிலான தொழுகைய பள்ளியில போய் தொழுகிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு வக்து சுன்னத்து நஃபில் தொழுகைகளை பள்ளியிலே தொழுததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீடுகளிலே சில தொழுகைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை வீடுகளிலே தொழுவுங்கள், உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள். நம்முடைய வீடு தூரத்திலே இருக்கிறது, உடனடியாக வீட்டுக்கு செல்ல முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் பள்ளியிலே சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுவது குற்றம் கிடையாது. எந்த தொழுகையை பள்ளியில தொழுவணும் அதை தொழுவணும். தஹியத் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய தொழுகையை நாம் வீட்டிலே தொழ முடியாது, பள்ளியில தான் தொழுவணும். ஆனால் சுன்னத்தான தொழுகை வீட்டிலே மட்டுமே தொழப்பட வேண்டும். காரணம் என்ன?
அப்படி தொழப்படக்கூடிய நேரத்திலே வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்கள் அந்த தொழுகையை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அன்பானவர்களே, இதை நாம விளங்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள், அவங்க எப்படி அந்த தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உலக காரியங்களையும் அவர்கள் விட்டு விடுவார்கள், தொழுகையை விட்டு விட மாட்டார்கள், அப்படியே பற்றி பிடித்துக் கொள்வார்கள். ஒரு போர் நடக்குது, அந்த போருக்காக நீண்ட தூரம் பயணிக்கிறார்கள் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர். அபு மூசா அல் அஷ்அரி என்ற சஹாபி அறிவிக்கிறார், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த நீண்ட தூர பிரயாணத்திலே அதிகமான வாகனங்கள் இல்லை, மாறி மாறி அந்த வாகனத்திலே ஏறி பயணம் செய்கிறார்கள். கற்கள் முட்கள் நிறைந்த அந்த பாதையிலே அவர்கள் பயணிக்கும் பொழுது அவருடைய பாதங்களிலே கொப்புளங்கள், காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வடிகிறது. சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய ஆடைகளை கிழித்து தங்களுடைய பாதங்களிலே அப்படியே கட்டிக்கிட்டு நடந்து போறாங்க. அந்த போருக்கு பேர் தாத்துர் ரிகாவ், துண்டு துணிகள் போர் என்று பெயர். இந்த போரில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த போர் முடிந்து விடுகிறது. மதீனாவை நோக்கி திரும்புகிறார்கள். ஒரு இரவு நேரம் களைப்பால் ஒரு இடத்திலே தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை பொறுப்பாக நியமிக்கிறார்கள். யார் என்று சொன்னால், அப்பாத் பின் பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அம்மார் பின் யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். 2 பேரையும் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுப்பி விடுவதற்காக என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கிறார். அப்போ அப்பாத் பின் பிஷ்ர் என்ற சஹாபி சொல்கிறார் அம்மாரை பார்த்து, நீங்கள் வேண்டுமானால் தூங்குங்கள், நான் விழித்திருந்து காவல் காக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி அவர் அந்த விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நினைக்கிறார், நாம் ஏன் சும்மா விழித்திருக்க வேண்டும், தொழலாமே என்று சொல்லி இரவிலே நின்று தொழுகிறார். அவர் தொழுது கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முஸ்லீம் படையை பின்தொடர்ந்து சிலர் என்ன செய்யறாங்க, அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே தொழக்கூடிய அந்த அப்பாத் பின் பிஷ்ர் அவர்கள் இந்த எதிரிகளுடைய கண்களுக்கு தெரிகிறார்கள். உடனே ஒரு எதிரி என்ன செய்கிறான், ஒரு அம்பை எடுத்து எய்கிறான். அவருடைய பாதத்திலே அது தைக்கிறது, ரத்தம் வழிந்து ஓடுகிறது. மயக்கம் அடைகிறார். 2, 3 அம்புகள் அவருடைய கால்களை தைக்கிறது. தொழுகையை முடித்து சலாம் கொடுத்து விட்டு அம்மார் அவர்களை எழுப்புகிறார். மயக்கம் அடித்து விழுகிறார். அப்ப அம்மார் கேட்கிறார், அப்பாத்தே, ஏன் நீங்கள் முதல் அம்பு பட்ட உடனே நீங்கள் என்னை எழுப்பி இருக்கலாமே என்று கேட்ட பொழுது அப்பாத் பின் பிஷ்ர் சொன்னார்கள், தொழுகையை பாதியிலே முடிப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. சிந்திச்சு பாருங்க, அப்படி தொழுகையை விட்டால் கூட குற்றம் கிடையாது. என்ன காரணம், காயம் ஏற்பட்டிருக்கிறது, மயக்கம் வருகிறது, தொழுகையை விடுவதற்கு கூட நமக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த சஹாபி என்ன சொல்கிறார், தொழுகை பாதியிலே முறிப்பதற்கு மனமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலே அனைத்து இடங்களும் அல்லாஹ் எனக்கு தொழுவதற்கான இடமாக ஆக்கியிருக்கு. யாரும் சாக்கு சொல்ல முடியாது. பள்ளிவாசல்ல தான் தொழ முடியுமா, சுத்தமான இடத்துல தான் தொழ முடியுமா, முஸல்லா இருந்தால் தான் தொழ முடியுமா, அப்படி எல்லாம் கிடையாது. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமியில எல்லா இடமும் எனக்கு தொழுவதற்கான இடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். சில இடங்களை தவிர, கழிவறைகள், கபறுகள், ஒட்டகம் கட்டக்கூடிய தொழுவங்கள், இவற்றை தவிர நீங்கள் எந்த மண்ணிலும் தொழலாம், எந்த இடத்திலும் தொழலாம். தொழுகைக்கான வக்து வந்து விட்டது என்று சொன்னால் இடத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்பானவர்களே, தொழுகைதான் நமக்கு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த தொழுகை என்பது ஒரு தலையாய ஒரு அமல். ஒரு முஸ்லீம் கலிமா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய அடுத்த காரியம் என்னது, அந்த கலிமாவுடைய செயல்பாடுதான் தொழுகை. நம்ம தொழுகை என்பது சாதாரணமாக நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோடு உரையாடுவது. ஒரு மனிதன் 5 வேளை அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். பள்ளிக்கு வருகிறான், அல்லாஹ்விடத்திலே
தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மனக்கவலைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைக்கிறான். யாரிடத்திலும் சொல்ல முடியாது நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கவலைகளை வேறு மக்களிடத்திலே சொன்னால் கேலி செய்வார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள். அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான், கருணையோடு பார்ப்பான். தொழுகையை முடித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உங்களுடைய தேவைகளை கேட்டீங்கன்னு சொன்னா, பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது நம்முடைய உள்ளம் இலேசாகி அல்லாஹ்விடத்தில் அத்தனை பாரங்களையும் இறக்க வைத்து விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற அந்த மனநிலையோடு நாம் வெளியே வருகிறோம். அதாங்க பள்ளிவாசல். தொழுகைக்கு எவ்வளவு முக்கியம். இன்ஷா அல்லாஹ் சில பேரை பார்க்கிறோம், 40 வயசாயிருச்சு, ஏந்த தொழுல இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கணும். அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. எதுக்கு? அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் தொழுவ ஆரம்பிச்சு. இன்னும் சில பேர் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படி? ஒரு ஹஜ்ஜி ஒண்ணு இருக்கு, முடிச்சுட்டு வந்து வச்சுங்களேன், அப்புறம் முழு நேரமும் பள்ளிவாசல்ல தான் என் வாழ்க்கை. யாருக்காக காலம் காத்திருக்கும்? ஹஜ்ஜுடைய நேரம் வருவதற்காக மலக்குல் மௌத் வந்து விட்டால் உங்க நிலைமை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டாமா அன்பானவர்களே? ஆக தொழுகை என்பதை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அல்லாஹ் தஆலா 2 நேரங்களிலே மட்டும்தான் நமக்கு தொழக்கூடாது என்று சொல்கிறான். சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் மறையும் நேரம். மற்ற எல்லா நிலைகளிலும் நஃபிலான வணக்கங்களை நீங்கள் செய்யலாம். அன்பானவர்கள், அதிகமாக தொழுவது எதற்காக என்று சொன்னால், சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா 100 படித்தரங்களை வைத்திருக்கிறான். அந்த படித்தரங்களிலே யார் அதிகமாக தொழுகை செய்கிறாரோ அவர் உயர்ந்த படித்தரத்திலே இருப்பார். அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பானவர்களே, மறுமையிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களினுடைய முதல் விசாரணை என்பது அநியாயமாக ஒரு உயிரை நாம் கொலை செய்தால் அதுதான் முதல் விசாரணையாக இருக்கும். அல்லாஹ் அதே நேரத்திலே அமல்களிலே முதல் விசாரணை எது என்று சொன்னால் தொழுகையை குறித்துதான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஏடு வைத்திருப்பான். அந்த ஏட்டிலே எல்லா விதமான அமல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சிறியது பெரியது எந்த ஒன்றையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். அப்போ உங்களுடைய தொழுகை சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா மற்ற அமல்களை பார்ப்பான். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஏடுகள் அப்படியே மூடப்பட்டு உங்களுடைய முகத்திலே தூக்கி எறியப்படும். நாம நினைக்கிறோம் கலிமா சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். உண்மைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுஹுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் ஈமான். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். ஆனால் எப்போ செல்வார் தெரியுமா? எல்லா விதமான தண்டனைகளையும் அனுபவித்து விட்டார். தொழவில்லை என்றால், நோன்பு வைக்கவில்லை என்றால், அதற்கு பரிகாரம் செய்யவில்லை என்றால், ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லது பாவமான காரியங்களில் ஈடுபட்டால் அத்தனைக்குமான தண்டனையை நரகத்திலே அனுபவித்து விட்டுத்தான் கடைசியாக அல்லாஹ் தஆலா எப்பொழுது நாடுகிறானோ அந்த ஈமானிலே கூட கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். இணை வைப்பு கலந்திருக்க கூடாது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி இருக்க வேண்டும். அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம் அனைவரையும் சொர்க்கத்திற்கு மாற்றுவான். அவன் எப்போது நாடுகிறானோ. சிந்திச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹுலுல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரக நெருப்பை விட்டு முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டு, நரக நெருப்புல ஒரு நிமிடம் இல்ல, ஒரு நொடி கூட அங்க இருக்கக்கூடாது, முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டு உத்ஹுலுல் ஜன்னத, ஜன்னத்திலே நுழைகிறாரோ, சொர்க்கத்திலே நுழைகிறாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் புத்திசாலிகள். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி நடப்போமாக. தொழுகை ஒருபோதும் கைவிட்டு விடாமல்
குறைந்தபட்சம் நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய அந்த வக்திலே பள்ளிவாசல்லே போய் தொழுவோமாக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. ஹஸ்னா உலாயிக ரஃபீகா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.